ஓகே, மாடியூல் 3ல 4th சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட்ல நாங்க எப்படி ஹெடர் ஃபுட்டரை எடிட் பண்றது, எப்படி மெனுவை கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஹெடர்லயும் மெனு எட் பண்ணணும், ஃபுட்டர்லயும் மெனு எட் பண்ணணும். அது இல்லாம அடுத்தடுத்த விஷயங்களை ஹெடர் ஃபுட்டர்ல என்ன செய்யறது, எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். ஹெடர் அண்ட் ஃபுட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சேம் அப்பியரன்ஸ் கஸ்டமைஸுக்கு போனோம்டா அங்கே நாங்கள் ஆல்ரெடி பார்த்த அதே இடத்துல ஹெடர் அண்ட் ஃபுட்டரை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீக்கும். அப்படியும் இல்லைண்டா இந்த ஃப்ளக்ஸ் தேமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லொகின் பண்ணிட்டு வெப்சைட் லைவாக விசிட் பண்ணால் கூட மேலே இந்த இடத்துல ஹெடர் அண்ட் ஃபுட்டரை பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செய்யுது. அப்போ கஸ்டமைஸுக்கு போய் அதில் ஹெடரை கிளிக் பண்ணி ஹெடர் டெம்ப்ளேட் தந்துடுறாங்க. எங்களுக்கு தேவையான ஒன்று சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் அதோட அந்த டெம்ப்ளேட்டுக்கு தேவையான செட்டிங்ஸையும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும். செட்டிங்ஸில் முதலாவது நான் இதை ஒன் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக ஹெடர் டெம்ப்ளேட்ஸ் வைத்து ஆல்ரெடி உள்ள ஹெடர் எடிட் பண்ணுறேன்னு இங்கே எடிட் பண்ணிடலும். அப்படி இல்லாட்டி வேறு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிடலும். இந்த ஹெடரை எடிட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ரீகேப். எலமெண்டர் அப்படின்றது ஒரு வெப்சைட்டை பேஜ் பில்டர். இந்த எலமெண்டர் மூலமாக தான் இந்த ஹெடிங்கை பில்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எலமெண்டர் டேஷ்போர்டுக்கு நாங்கள் லொகின் ஆகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஹெடரில் எங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அந்த ஆப்ஷன்ஸை போட்டுக்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்கு லொகோவை போடணும் முதலாவது. அப்போ லொகோ போடுறதுக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. லொகோவை கஸ்டமைசரில் தான் போடலாம். இந்த கஸ்டமைசரை கிளிக் பண்ணுறேன். இதில் சைட் ஐடென்டிட்டி கீழே இந்த லொகோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் செலக்ட் லொகோ கொடுத்து இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நான் மீடியாவில் அப்லோட் ஆகி வந்ததை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப அகைன் செலக்ட். இதில் கிப் க்ரோப்பிங் கொடுக்குறேன். ஓகே, கம்ப்ளீட் லொகோ இதுதான். தேவைண்டா செகண்டரியாக ஒரு ஆப்ஷனல் லொகோ ஒன்று அப்லோட் பண்ணல. நான் அந்த லொகோ அப்லோட் பண்ணல. அதுக்கு பதிலாக கீழே 512 பிக்சலுக்கு சைட் ஐக்கன் அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஃபெவிகன் ஐக்கனை சூஸ் பண்ணணும். அதுக்கும் ஆல்ரெடி இங்கே அப்லோட் பண்ணிடுற லொகோவை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் ஷேப்பு க்ரோப் ஆகி வரும். இதுலேயும் ஸ்கிப் க்ரோப்பிங் கொடுத்துட்டு இந்த லொகோவையும் செட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மேலே பார்த்தேன்டா இவ்வளோ நேரம் இந்த குளோபல் ஐக்கன் காட்டிக்கொண்டு இந்த இடத்துல இப்போ எனக்கு என்னோட சைட்டுடைய லொகோ காட்டுது. இப்போ பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பேஜ் தேவையில்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு அகெயின் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணினோம்டா நாங்கள் அப்லோட் பண்ணின லொகோ இங்கே வந்து இருக்கும். இவ்வளோதான் சிம்பிள். இப்போ இந்த இடத்துல வலது பக்கம் எங்களுக்கு மெனு ஒன்று எட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, மெனு எட் பண்ணுற ஆப்ஷன்லையும் சேம் நாங்கள் வேறொரு ஸ்க்ரீனில் போய் தான் மெனு எட் பண்ணிட்டு வரணும். அதனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல மெனுவை டம்மியாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை அங்கே எட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ முதலாவது கிரியேட் நியூ மெனு கொடுக்குறேன். இதில் மெனுவுக்கு தேவையான நேம் நான் ஹோம் மெனுன்னு கொடுத்துட்டு கிரியேட் மெனு கொடுக்குறேன். இப்போ மெனுவுக்கு தேவையான ஐட்டம் செட் பண்ணணும். பேஜஸில் பேஜ் எட் பண்ணலும், போஸ்ட் எட் பண்ணலும், தேர்ட் பார்ட்டி லிங்க்கை கஸ்டம் லிங்க்கில் எட் பண்ணலும், கேட்டகரிஸை இங்கே எட் பண்ணலும். இப்போ முதலாவதாக பேஜ் உள்ளுக்கு போய் டம்மியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற ஹோம், பிளாக், அபவுட், கான்டாக்ட், நியூஸ் இந்த 5 பேஜையும் எட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலும். நியூஸை ரெண்டாவது வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த மெனு சேவ் ஆகிட்டு இப்போ இந்த பேஜுக்கு அகைன் நாங்கள் வந்து ஒரு தடவை பப்ளிஷ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி நாங்கள் புதுசு செட் பண்ணின மெனுவை இந்த பேஜுக்கு லோட் பண்ணி எடுப்போம். இப்போ மெனுவை செலக்ட் பண்ணணும். இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஹோம் மெனு அப்படின்னு நான் இப்போ கிரியேட் பண்ண மெனுவை எட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒரு சைடில் மெனுவும் ஒரு சைடில் லொகோவும் வரலாண்டா அது ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முதலாவது ஆல்ரெடி உள்ளதை நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வெறும் எம்டி ஸ்பேஸ் ஒன்று இது. இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளலும். இதுக்கு கண்டெய்னர் அப்படின்றத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு இன்னொரு கண்டெய்னர் எட் பண்ணுறேன். இது நாங்கள் எலமெண்டர் சம்மந்தமாக பார்க்குறது இன்னும் கிளியராக அவனுக்கு விளங்கும். இப்போ இந்த இடத்துல இந்த கண்டெய்னரை டூப்ளிகேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மேலேயும் கீழேயும் இருக்குது. இதை வலதும் இடதும் ஆக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சர் இதில் இந்த பேரண்ட் கண்டெய்னர் பேஸாக உள்ள மேலுள்ள கண்டெய்னரை கிளிக் பண்ணி ரோ ஹொரிசன்டல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது வலதும் இடதுமா மாறிட்டு இப்போ இங்கால மெனு இங்கால சைட் லொகோ கொடுக்கும். அதனால இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்றேன். இப்போ லொகோ சர்ச் பண்ணினா சைட் லொகோக்கான ஃப்ளக்ஸ் அண்ட் பெட்ச் போட்டு ஒரு ஐக்கன் வருது. இதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்க வைக்கிறேன். ரெண்டாவது இங்க மெனு எட் பண்ணணும். இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி சிம்பிளா மெனு சர்ச் பண்ணினா மெனு எட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அப்படி இல்லாட்டி இந்த ஆரம்பத்தில் உள்ள சைட் ஹெடர்ன்ற ஏரியாலே ஃப்ளக்ஸ் உடைய நேவிகேஷன் மெனு வைக்குது. இதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்க வச்சுக்கொள்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ண ஹோம் மெனு அப்படின்றது இங்க கிளிக் பண்ணினோம்னா அந்த மெனு செட் இங்க வந்துடும். இதுல தேவையான டெக்கரேஷன்ஸை பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்தோம்னா எங்களோட ஹெடர் செட் ஆயிடும். இவ்வளவு நேரம் ஹெடர் என்று சொல்லி கொண்டிருக்கிறது இந்த வெப்சைட்ல வரக்கூடிய மேலுள்ள இந்த ஹெட் ஏரியா. அதே மாதிரி அடுத்ததை நாங்க போறது ஃபுட்டர் அப்படின்ற இந்த கீழ் ஏரியா. வெப்சைட்ல மேலுள்ளதும் கீழுள்ளதும் நடுவில் உள்ள பொடி ஏரியாவை செப்பரேட்டா பார்ப்போம். இப்போ ஹெடரையும் ஃபுட்டரையும் பார்த்துருவோம். முதலாவது ஹெடர்ல எங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் பண்றதுக்கு ஸ்டைலுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொள்ளலும் அலைன்மெண்ட்டை
நான் சென்டர் கொடுத்துட்டு அடுத்ததான் இந்த ஸ்ப்ளிட்டரை அன்டிக் பண்ணிக்கொள்றேன். அடுத்த மொபைல் மெனுவுக்கு எப்படி வரணும்னு இங்கே சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 3வது சூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக ஸ்டைலுக்கு வந்து டைப்போகிராஃபியில் நாங்கள் ஆல்ரெடி பொப்பின்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிரோம். அப்படியும் இல்லாட்டி வேறு என்ன சரி ஃபொண்ட் ஆட் பண்ணுறேன்டா இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபெமிலி டிஃபால்ட்டுன்ற இடத்துல உனக்கு தேவையான ஃபொண்ட்டை சர்ச் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பொப்பின்ஸ் அகைன் சர்ச் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொண்டேன். அடுத்ததாக வெயிட், இது வந்து எந்த அளவுக்கு போல்ட் ஆகிக்கணும் அப்படின்றது செமி போல்ட் சூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்கர் ஆகிக்கிறதுக்கு இது போதும். இப்போதைக்கான இந்த செட்டிங்ஸ் போதும். தேவைப்பட்ட எகைன் இதே சேம் ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளே. பப்ளிஷ் கொடுத்தேன்டா வெப்சைட்டில் உள்ள ஹெடர் மாறிடும். இப்போ இதுதான் டிஃபால்ட்டாக இருந்த வெப்சைட். இதை ரீஃப்ரெஷ் பண்ணினேன்டா இந்த லோகோ இந்த மெனு வந்து இது இப்படி தான் சிம்பிளாக ஒரு ஹெடரை ஆட் பண்ணுறது. ஓகே, சேம் மெத்தட் தான் ஃபுட்டர் ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எடிட் ஹெடர் ஃபுட்டர்ன்ற இடத்துல கீழே ஃபுட்டர்ன்ற இது அதை கிளிக் பண்ணினா திரும்பவும் எலமெண்டர் உள்ளுக்கு லொகின் ஆகணும். இதை கிளிக் பண்ணி எலமெண்டர் உள்ளுக்கு போகிறேன். ஓகே, சேம் ஃபூட்டரையும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கும் திரும்பவும் பிளாங்கான எம்டி கேன்வாஸ் எடுத்து இதில் 3 செப்பரேட் கொலம்ஸை போட்டு அந்த கொலம் உள்ளுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான லொகோ மெனு காப்பிரைட் டெக்ஸ்ட் அப்படின்னு போட போகிறோம். இதுக்கு முதலாவது கண்டெய்னர் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் டிரெக்ஷன் ரோன்றதை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவதாக இது உள்ளுக்கு நாங்கள் இன்னொரு கண்டெய்னரை போடணும். கண்டெய்னரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கொள்கிறேன். இதை 2 தடவை டூப்ளிகேட் பண்ணி 3 கண்டெய்னர் எடுக்கணும். 3 கண்டெய்னர் எடுத்தாச்சு. முதலாவது உள்ளுக்கு லொகோ வரும். ஃப்ளக்ஸ்ட லொகோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவதாக நெவிகேஷன் மெனுன்றதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். திரும்பவும் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி 3வது காப்பிரைட் டெக்ஸ்டையும் இங்கே எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல எகெயின் மெனு ஒன்றை க்ரியேட் பண்ணி போடவும் இயலும் அல்லது ஆல்ரெடி உள்ள மெனு ஒன்றை எகெயின் சூஸ் பண்ணி போட இயலும். ஹோம் மெனு அப்படின்றத திரும்பவும் நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்டைலுக்கு போய்த்து எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபொண்ட் அண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் பொப்பின்ஸ் எகெயின் சூஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்கிறேன் 600க்கு. இந்த ஸ்ப்ளிட்டர் தேவையில்ல, அதை அன்டிக் பண்ணிவிட்டு சென்டரை அலைன் பண்ணிக்கொள்வோம். இதோட இந்த கஸ்டமைசேஷன் முடிஞ்சு அடுத்ததாக காப்பிரைட் டெக்ஸ்ட்டுக்கு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட சைட் நேமும் இயரும் செலக்ட் ஆகிக்குது. அதனால் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இதையும் சென்டர் அலைன் பண்ணிக்கொண்டு இங்கே கொடுத்த அதே செட்டிங்ஸை கொடுப்போம். பொப்பின்ஸையும் ரெண்டாவதாக 600 செமி போல்ட்டுக்கான வெயிட்டையும் கொடுத்தோம்னா எல்லா ஃபொண்ட்டும் ஒரே ஸ்டைலுக்கு செட் ஆகிடும். இப்போ பப்ளிஷ் கொடுத்தோம்னா எங்களோட ஃபூட்டரும் பப்ளிஷ் ஆகிடும். இப்படித்தான் ஃப்ளக்ஸ் தீமில் ஹெடர் அண்ட் ஃபுட்டரை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஒரு தடவை வெப்சைட்டுக்கு ரீவிசிட் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே நான் கொடுத்த அதே ஹோம் மெனு மேலும் கீழே வந்து இது அதே டெக்ஸ்ட்டில் காப்பிரைட்டும் வந்து இது. அதனால் கொடுத்த ஹெடர் ஃபுட்டர் ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிக்குது. லொகோவில் சைஸ் என்ன சரி அட்ஜஸ்ட் பண்ணணும்டா அதையும் ஆல்ரெடி பார்த்து அதே பேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போதைக்கு இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டருக்கான வேலைகள் முடிஞ்சு. சரி, இதே வச்சுட்டு வெப்சைட் எங்களுக்கு பில்ட் பண்ணுவோம் மேலும் அல்லது வெப்சைட்டை தீமுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் வேறு ஆப்ஷன்ஸை போடையிலும். கீழே 3 கண்டெய்னர் போட்ட மாதிரி மேலேயும் 3 கண்டெய்னர் போட்டு இந்த இடத்துல இன்னொரு பட்டனோ அல்லது வேற என்ன சரி டெக்ஸ்ட் எட் பண்ணலும் அல்லது சோஷியல் மீடியா ஐக்கன் செட் பண்ணலும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தது வெறும் ஃப்ளக்ஸ் தீமுக்கான கஸ்டமைசிங் ஆப்ஷன் மட்டும்தான். இது மாதிரி வேறு ப்ளாக்ஸி எக்ஸ்ட்ரா ஓஷன் டபிள்யூபி ஹெலோ எலமெண்ட் ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தீமுக்கும் ஏற்ற மாதிரி இந்த கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் மாறுபடும். ஆனால் சிம்பிளாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு மாதிரி தான் பெரும்பாலான கம்பெனிஸ் டிசைன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஹெடர் ஃபுட்டர் மெனு எட் பண்ணுறது எப்படின்ற ஒரு ஐடியா வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி விஜெட்ஸை ஒரு ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.